ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். காவிரி, வைகை, குண்டாறு நதிகளை இணைக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்திற்கான 100 நாள் வேலை திட்ட நிதியை வழங்க இனியும் மத்திய அரசு தாமதிக்கக்கூடாது. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசுவது நகைச்சுவையாக உள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சனம். தமிழகத்தின் தலைநகரை சென்னையிலிருந்து திருச்சிக்கு மாற்ற வேண்டும். போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி சட்டப்பேரவையில் பாஜக கோரிக்கை. கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு. மத்திய அரசு அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். திருச்சியில் 290 கோடி ரூபாயில் அமையவுள்ள நூலகத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசியபோது மதுரையில் உள்ள நூலகத்திற்கு கலைஞர் கருணாநிதி என்ற பெயரும், திருச்சியில் புதிதாக அமையவுள்ள நூலகத்திற்கு கல்வி புரட்சிக்கு வித்திட்ட காமராஜர் பெயரும், கோவையில் உள்ள நூலகத்திற்கு பெரியார் பெயரும் சூட்டப்படும் என்றும், நூலக கட்டுமான பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். திராவிட மாடல் ஆட்சியில் உருவாக்கப்பட்டுள்ள நூல் நிலையங்களுக்கு மாபெரும் தலைவர்களுடைய பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது நகைச்சுவையாக இருக்கிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருமாவளவன், எதிர்க்கட்சிகள் தமிழகத்தில் உறுதியான எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருப்பதாகவும், அதிமுக, பாஜக மற்றும் தவேக இடையே 2ஆம் இடத்துக்குதான் போட்டி என்றும் அவர் விமர்சித்தார். அதிமுகவும் பாஜகவும் அரசியலுக்காக வலிந்து உருவாக்கப்படுகிற கூட்டணியே தவிர கொள்கை அடிப்படையில் பொருந்தா கூட்டணி என அவர் கூறினார். திராவிட கட்சிகளான திமுக அல்லது அதிமுக ஆகிய கட்சிகளில் ஒன்று பலவீனப்பட்டால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான கோரிக்கை வலுப்பெறும் என திருமாவளவன் தெரிவித்தார். 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து தாமதித்து வருவதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வரும் 6ஆம் தேதி தமிழகத்திற்கு வரும் பிரதமர் மோடியை கண்டித்து மாநிலம் முழுவதும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கூறினார். கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இலங்கை கடற்படையால் மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக கூறினார். இதனை தடுக்க பிரதமர் தவறிவிட்டார் என்றும் குற்றம் சாட்டினார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அரைகுறையாக தெரிந்து வைத்துக் கொண்டு விமர்சனங்களை செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சிக்காக தான் எப்போதும் உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்றும் உண்மையாக இருப்பேன் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். தெருநாய்க்கடி பிரச்சினைக்கு அரசால் மட்டுமே தீர்வு காண முடியாது என்றும், ப்ளூ கிராஸ் உள்ளிட்ட விலங்குகள் நல அமைப்புகளுடன் இணைந்து தெருநாய்களை தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம் எதிர்கொண்டு வரும் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றாக தெருநாய்க்கடி இருந்து வருகிறது என்றும், இதனால் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தெருநாய்க்கடி சிக்கலுக்கு ஒற்றை காரணமோ அல்லது ஒற்றை தீர்வோ இல்லாத நிலையில் அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்து சமூகத்தின் பல்வேறு தரப்பினரையும் இணைத்து வெறிநாய்க்கடி சிக்கலுக்கு தீர்வு காண்பதை ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ப்ளூ கிராஸ் உள்ளிட்ட விலங்குகள் நல அமைப்புகள், குடியிருப்போர் நலச்சங்கங்கள் உள்ளிட்ட தொண்டு நிறுவனங்கள், பொதுமக்கள் ஆகியோரை உள்ளடக்கிய செயல் திட்டத்தை உருவாக்கி அதன் வாயிலாக தெருநாய்களை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் தலைநகரை சென்னையிலிருந்து திருச்சிக்கு மாற்ற வேண்டும் என்பது தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக மற்றும் பாஜக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன், சென்னையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் தமிழகத்தின் தலைநகரை சென்னையிலிருந்து திருச்சிக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதை கேட்ட சபாநாயகர் அப்பாவு, நாட்டின் தலைநகர் புதுடெல்லியை சென்னைக்கு மாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், வாய்ப்பு கிடைக்கும் போது கொண்டு வரப்படும் என்றும் கூறியதும் அவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. இந்த சுவாரஸ்ய பேச்சுக்கு இடையே நயினார் நாகேந்திரனின் கோரிக்கைகள் கனிவோடு பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். காவிரி, வைகை, குண்டாறு நதிகளை இணைக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காவிரி, வைகை
குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டப்பணிகள் குறித்து அதிமுக உறுப்பினர் சி விஜயபாஸ்கர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். நதிநீர் இணைப்பு என்பது விவசாயிகளின் கனவு திட்டம். மேட்டூர் அணை நீர் திறக்கப்பட்டால் உபரி நீர் கடலில் கலக்கிறது என்றும் சி விஜயபாஸ்கர் கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், காவிரி, வைகை, குண்டாறு கால்வாய் இணைப்பு திட்டத்துக்கு முதலில் அடித்தளம் இட்டவர் கலைஞர்தான் என்றும், காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டம் அடுத்த தலைமுறைக்கானது என்பதால் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். புதிய வருமான வரி விதிப்பு முறையின் கீழ் வருமான வரி சட்டங்களில் அறிவிக்கப்பட்டுள்ள மாற்றங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. 2025, 2026 நிதியாண்டின் முதல் நாளான இன்று வருமான வரி சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள மாறுதல்கள் இன்று அமலாகியுள்ளன. குறிப்பாக இந்த நிதியாண்டிலிருந்து வருமான வரி உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதால் நடுத்தர வர்க்கத்தினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அத்துடன் வரி கழிவாக 75,000 ரூபாய் வருமானம் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று அதில் அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்தமாக 12,75,000 ரூபாய் வரை ஆண்டு வருமானம் பெறுவோர் வருமான வரி செலுத்த தேவையில்லை. இதற்காக தனிநபர்கள் புதிய வருமான வரி விதிப்பு நடைமுறைக்கு மாற வேண்டும். பிரத்யேகமாக ITR படிவத்தை நிரப்பி வருமான வரி சட்டப்பிரிவு 87 கீழ் வரி விலக்கு பெற விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் 12 லட்சம் ரூபாய்க்கும் மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் தனிநபர்களுக்கும் நிவாரணம் அளிக்கும் வகையில் வருமான வரி படிநிலைகள் மாற்றும் விகிதங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி 4 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்துக்கு வரி கட்ட தேவையில்லை. 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் வழங்காததை கண்டித்து தஞ்சையில் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலை திட்டத்தில் நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும், ஊதியத்தை 700 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும், வேலை நாட்களை 200ஆக உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருப்பதால் அப்பகுதி விவசாயிகள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கும்பகோணம் என்றாலே வெற்றிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காவிரி படுகையில் கல்லணை தொடங்கி கும்பகோணம் வரை வெற்றிலை சாகுபடி செய்யப்படுகிறது. மிகவும் புகழ்பெற்ற கும்பகோணம் கொழுந்து வெற்றிலை 25,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி ஆகிறது. இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 1 லட்சம் விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. இதன் பெருமையை பறைசாற்றும் வகையில் அதற்கு தற்போது புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. கும்பகோணம் வெற்றிலை தமிழர்களின் அடையாளம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதற்கு சிறப்பு உண்டு என டெல்டா பகுதி விவசாயிகள் கூறியுள்ளனர். மத்திய அரசின் புவிசார் குறியீடு அறிவிப்பு மூலம் கும்பகோணம் பகுதி வெற்றிலை விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். கும்பகோணம் வெற்றிலை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட இடத்தைச் சேர்ந்த தனித்தன்மை வாய்ந்த பொருட்களுக்கு மத்திய அரசால் புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. புவிசார் பெற்ற பொருட்களை வியாபார நோக்கத்தோடு போலியாக வேறு பெயர்களில் பயன்படுத்துவதை தடுக்க முடியும். அந்த வகையில் தமிழகத்தில் திண்டுக்கல் பூட்டு, சேலம் சுங்குடி சேலை, காஞ்சிப்பட்டு, மதுரை மல்லிகை, தஞ்சாவூர் கலைத்தட்டு, திருவில்லிபுத்தூர் பால்கோவா, கோவில்பட்டி கடலை மிட்டாய், பழனி பஞ்சாமிர்தம், கொடைக்கானல் மலைப்பூண்டு உட்பட பல்வேறு உணவு, வேளாண் மற்றும் பாரம்பரிய உற்பத்தி பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்றுள்ளன. அண்மையில் மதுரை மறிக்கொழுந்து மற்றும் விளாச்சேரி களிமண் பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.